எடுத்துக்கட்டு வாசிக்கலாம். யோவான் 1 யோவான் 4:16 எடுத்து ஒருவர் சத்தமாக எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 4:16. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். போதுமானது. நல்ல கவனிங்க. தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். நான் சொன்ன ஒரு 3 காரியத்தை உங்களிடத்தில் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பு எப்படி என்னிலே வெளிப்படுத்தணும்? பல காரியங்களை சொல்லலாம். அவர் அன்பின் ஆழத்தை தியானிக்க ஆரம்பிச்சா ஒரு யுகம் காணாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சத்தமா சொல்ல மாட்டேங்கீங்களே. நல்ல கையை உயர்த்தவர்களே சொல்லலாம். அவர் அன்பை குறித்து ஆராய ஆரம்பிச்சா காலங்கள் போதாது. அவர் என்னிலே அவ்வளவு அன்பு செலுத்திருக்கிறார். சொல்றேன், ஒரு அப்பாவும் ஒரு மகன் இல்ல மகள் அன்பு செலுத்துறான்னு வைங்களேன். அப்பா அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கிறாரு, மகா அன்பு செலுத்தவே இல்லை. அப்பாவினுடைய அன்பு மாறிடுமா? சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? அப்பாவினுடைய அன்பு மாறவே செய்யாது. ஆனா இந்த அப்பாவின் அன்பை தன் கையில பிடித்து கொள்ள வேண்டுமானால் பதில் என்ன செய்யணும்? அப்பாவின் இருதயத்தை இந்த மகள், இதுதான் ஒருவருக்கு ஒருவர் புரிதல். இந்த புரிதலின் ஆழம் ஒரு நாளெல்லாம் நம்ம திருப்தி ஆகிவிடவே முடியாது. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு நாளெல்லாம் திருப்தி ஆகிற அன்பே கிடையாது அவருடைய அன்பு. அணு தினமும் அவர் அன்பிலே நான் ஐக்கியப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அணு தினமும் என் தேவன் என்னை அவரை எக்ஸைட், அதை சொல்லுவாங்க, என்னை உணர்ச்சி வசப்படுத்த என் ஆண்டவருடைய அன்பு அனுதினமும் என்னிலே வெளிப்பட்டு கொண்டே இருக்கு, புதிது புதிதான். அதனாலதான் சொன்னாரு, காலைதோறும் என் கிருபை, காலைதோறும் என்னுடைய கிருபை. நேத்து கொடுத்த சாப்பாடை இன்னைக்கு அவர் எனக்கு தர்றது இல்லைங்க. அதான் அவர் என் மேல வச்ச அன்பு. அனுதினமும் அவர் என் மேல வச்ச அன்பு புதிது புதிதாய், புதிது புதிதாய். வாசிக்கலாம். 1 யோவான் 4:7 வாசிங்களேன். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோ, ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்தும் அவரை அறிந்திருக்கிறான். அன்புள்ள தெய்வத்தை அறியணும். நம்ம இன்னைக்கு அவரை அறிய விரும்புகிறதே இல்லை, அவரை அறிய விரும்புகிறோம். அவர் அறிய விரும்பணும்னா அவர் பக்கத்தில் நான் எப்பொழுதும் இருக்கணும். அல்லேலூயா. சதமரலே சொல்லுங்களேன். எப்பொழுதும் அவர் பக்கத்தில். எனக்கு வேலை எவ்வளவு முக்கியமோ, எனக்கு படிப்பு எவ்வளவு முக்கியமோ, எனக்கு சகல காரியங்களும் எவ்வளவு முக்கியமோ, அதை விட ஒரு படி மேலே சபை கூடி வருதல் எனக்கு ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. சதமரலே சொல்லுங்களேன். சொன்னது புரியலை. எனக்கு எல்லாவற்றை விட சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம். ஏன்? சபைதான் தேவன் சம்பாதித்து தன் இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப இரத்தத்தை கொண்டு சம்பாதிச்சதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலனா எனக்கு அவர் இம்பார்ட்டன்ட் கொடுப்பது அவசியம் இல்லாத ஒன்று. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? வசனம் சொல்லுகிறது, அவர் யாரை சிட்சிக்கிறார்? யாரை அதிகமா அன்பு கூறாரோ அவரை தான் அவர் அதிகமாய் சிட்சிக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியவே முடியாது. நல்ல கவனிங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள புதிது புதிதாய் ஒரு பெரிய கிருபை இருந்துச்சுன்னா உங்களால் ஆலயத்துக்கு வராம இருக்கவே முடியாது. நீங்க அவரை அதிகமா அன்பு செஞ்சீங்கன்னா நீங்க ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வராம உங்களால் இருக்கவே முடியாது. அப்ப என் அன்பிலே குறைவு இருக்கிறது, என்னுடைய அபிஷேகத்திலே குறைவு இருக்கிறது, என்னுடைய பரிசுத்தத்திலே குறைவு இருக்கிறது. ஐயா சபையே, இது கடைசி காலம். இந்த காலத்துல சபை பரிசுத்தத்திற்கு நேரா செல்லலன்னா அது ஒரு பெரிய ஆபத்தான, ஐயோ நான் சொல்லுது. அவர் என்னிலே 3 விதமான அன்பை வெளிப்படுத்துகிறார். 1 யோவான் 4:9 வாசிக்கலாம். நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகிலே அன்பினால் எதில் வெளிப்பட்டதா? அவர் நம்மேல் வைத்த அன்பு எதனால வெளிப்பட்டது? அவர் அன்பு அதிகமாக என் மேல வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
அதனாலதான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், காணிக்கை தசம பாகத்தை விட அப்புறம் ஏன் மேல பிரியப்படுறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட நான் பொருத்தனை செய்திருக்கிறேன், ஆண்டவரை இதை செய்வேனப்பா, பொருத்தனை செய்கிறோம், ஆனால் பொருத்தனை நிலைத்திருக்க முடியல. காரணம் அன்பு குறைவுபடுது. ஆண்டவரை நீங்கள் லவ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு சொல்ற அனைவரு லவ் பண்ணலாமா வேண்டாமா? தாராளமா லவ் பண்ணுங்க. யார? இயேசு கிறிஸ்துவ. அல்லேலூயா. பாஸ்டர் லவ் பண்ண சொல்லிட்டாரு. யாரை லவ் பண்ணணும்? ஆண்டவரை லவ் பண்ணு. சில பேர் இன்னைக்கு லவ் பண்றதுக்கு ஆள் இல்லை, லவ் பண்றதுக்கு ஆள் இல்லை. ஆண்டவரை லவ் பண்ணு. அவர் எப்பொழுதும் உன்னை நேசிக்கிற தெய்வம், உன்னை ஒருபோதும் கசந்து கொள்ளுகிறவர் அல்ல. அவர் அன்பு என்மேல் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அன்பு என்னிலே வெளிப்பட்டது. அல்லேலூயா. 3 காரியம். முதலாவது, அவர் அன்பு என்னிலே வெளிப்பட்டது. எதனால் வெளிப்பட்டது தெரியுமா? இழப்பிலே தான் அவர் அன்பு வெளிப்பட்டது. இரண்டாவது, அவருடைய அன்பு எதிலே வெளிப்பட்டது? என் உபத்திரவத்திலே அவர் அன்பு வெளிப்பட்டது. மூன்றாவது, அவருடைய அன்பு எதிலே வெளிப்பட்டது? என்னுடைய இயலாமையிலே அவருடைய அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது எதிலே அவருடைய அன்பு வெளிப்பட்டது? இழப்பிலே அவருடைய அன்பு வெளிப்பட்டது. இரண்டாவது, என் உபத்திரவத்திலே அவர் அன்பு வெளிப்பட்டது. மூன்றாவது, என் இயலாமையிலே அவர் அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா. வாசிக்கலாம். முதலாவது, இழப்பிலே தான் அவர் அன்பு வெளிப்பட்டது. பாருங்க, இந்த முழு உலகம் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினாலே உருவாக்கினார். யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த தேவனிடத்தில் இருந்த தேவனானவர் சகலமும் தன் வாயின் வார்த்தைகளினாலே எல்லாவற்றையும் உருவாக்கினார். சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? முழு உலகத்தையும் உருவாக்கினார். இவர் உருவாக்கினதுல அன்பு வெளிப்பட்டதா? முத இந்த உலகத்தை உருவாக்கின பொழுது அவர் அன்பு எங்க வெளிப்பட்டது? சொல்லுங்க பார்க்கலாம். முதல் அவர் அன்பு எங்க வெளிப்பட்டது? சதமா சொல்லுங்களேன். ஆதியாகமத்தில் எப்போ வெளிப்பட்டது அவர் அன்பு? சொல்லுங்க. முதல்ல அவர் அன்பு இந்த முழு உலகத்தில் எப்பொழுது வெளிப்பட்டது? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 3:21. எப்பொழுது அவர் அன்பு வெளிப்பட்டது? தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கோ அவன் மனைவிக்கோ தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்தினார். ஐயா, ஒரு கணவன் மனைவியின் மேல அன்பு வைக்கிற அன்பிற்கு ஈடா இந்த உலகத்தில் வேற அன்பே இல்லைன்னு சொல்றாங்க. கணவன் மனைவி மேல வைக்கிற அன்புக்கும் மனைவி கணவன் மேல வைக்கிற அன்பிற்கும் ஈடாய் வேறொரு அன்பு இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆதாம் ஏவாளை நேசிக்கிறான், ஏவாள் ஆதாமை நேசிக்கிறான். இவங்க 2 பேருடைய அன்பின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? அத்தி இலை. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? இவங்க 2 பேருடைய அன்பின் வெளிப்பாடு என்னது? அத்தி இலை தான். தன் மானம் காக்க அத்தி இலையத்தான் ஆதாம் தைத்து கொடுத்தான். யாருக்கு? அப்ப நான் இப்படி சொல்லுகிறேன், ஏவாளின் மேலே ஆதாமுக்கு வெளிப்பட்ட அன்பு வெறும் அத்தி இலை. ஏவாளுக்கு ஆதாமின் மேலே வெளிப்பட்ட அன்பு என்ன தெரியுமா? அந்த அத்தி இலையை பெற்றுக் கொள்வது. இவரால் அக்செப்டட். ஆனா அவர் எம்மள வச்ச அன்புக்கு என்ன தெரியுமா? இழப்பீடு தான் அவர் எம்மள வச்ச அன்பின் வெளிப்பாடு. என்ன இழப்பு? தோல்விட எப்படி வரும்? சத்தமா சொல்லுங்களேன். ஆடுன்னு சொல்றாங்க, ஏதோ ஒரு மிருகத்தினுடைய மரணம் தான் தோலை உண்டு பண்ண முடியும். சும்மாலாம் தோல் வராது. அப்ப நான் சொல்றேன், இந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் அவர் சொந்தக்காரர். அவர் கையில வைத்திருக்கிற சொத்து, அவர் அந்த சொத்தை இழந்துதான் என்னை அவர் பக்கமா இழுத்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இந்த இழப்பீடு தான் அவர் என் மேல் வைத்த அன்பிற்கு வெளிப்பாடு. முதல் இழப்பீடு என்ன தெரியுமா? மரணம். ஒரு ஜீவன் அழிக்கப்பட்டது. எதுக்கு தெரியுமா? எனக்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எனக்காக அவர் தன்னுடைய ஜீவனை அவர் இலக்காயத்தமா இருந்தார். அதான் இழப்பீடு. இன்னைக்கு சொல்ல முடியும், உலகத்தில் யார் நேசிச்சாலும் சரி, கணவன் மனைவியும் ஒருவர் அதிகமாக நேசிக்கிறார்கள். ஒரு மனைவி இறந்து போட்டும் கணவன் சாவ சொல்லுங்க, அப்பன்னு தெரியும் அந்த அன்பின் வெளிப்பாடு. ஒரு மனைவி இறந்து, கணவன் இறந்துட்டாரு, மனைவியை சாவ சொல்லுங்க, அப்பன்னு தெரியும் அன்பின் வெளிப்பாடு. இன்னைக்கு இந்த நவீன யுகத்தில் நாங்கள் லவபுல் கப்புள் என்று சொல்லுகிறார்கள். என்ன கப்புள்? லவபுல் கப்புள். ஆனா ஒருத்தர் செத்து போனா
செத்து போவதுக்கு என்ன இல்லை, அந்த அன்பிற்கு ஆழம் இல்லை. ஆனா என் ஆண்டவர் தன் இழப்பை முதல்ல எனக்கு செலுத்தி தான் அவர் அன்பை நிலை வெளிப்படுத்தினார். அவர் தன்னிடத்தில் உள்ள சொத்தை இழந்தார். நல்லா கவனிங்க, அவர் இழந்தது எது தெரியுமா? அவர் தன் இடத்தை இழந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தன் பிதாவினிடத்தில் அவர் எப்படி இருந்தார்? நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம் அவர் எப்படி இருந்தார் பிதாவினிடத்தில் என்பதை மிக அழகாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீதிமொழிகள் 8:30, நான் அவர் அருகிலே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவர் மனமகிழ்ச்சி நான் தான், எப்பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். அந்த இடத்தை விட்டு, தன் செல்லை பிள்ளையாய் பிதாவினிடத்தில் இருந்த அந்த பதவியை விட்டு அதை இழந்து அவர் என் மேலே அன்பு கூர்ந்தார். தன்னுடைய பதவியை இழந்தார், தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தார், தன்னுடைய குணாதிசயத்தையும் இழந்தார். என்ன குணாதிசயம் தெரியுமா? ஐயா, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் எப்படி படைத்தார் தெரியுமா? வாயின் வார்த்தை, வாயின் வார்த்தை. ஆனா என்னைய படைக்கிறதுக்கு மட்டும்தான் அவர் குனிந்தார், தன் குணாதிசயத்தை மாற்றினார். ஏன் தெரியுமா? அவர் என் மேல வச்ச அன்பு அவ்வளவு பெரியது. அப்ப இழப்பீடு தான் அவர் அன்பின் வெளிப்பாடு. அப்ப இன்னைக்கு அவர் அன்பின் வெளிப்பாடு இழப்பீடு, ஆனால் அவருடைய குமாரனாகிய என்னுடைய அன்பின் வெளிப்பாடும் இழப்பீடு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு எதையுமே இழக்காமல் இயேசுவை அன்பு செய்ய முடியாது. எதை ஆகிலும் இழந்துதான் அவரை அன்பு செய்ய முடியும். இன்னைக்கு இவங்க சிந்தித்து பாருங்கள், அவர் எனக்காய் இழந்தது என்ன? ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரத்திற்கு நேராக கவனத்தை திருப்புங்கள். 15, 16, 17 3 வசனத்தில் அவர் சீசரிடத்தில் இப்படியாய் கேட்கிறார். ஒரு வசனத்தை வாசியுங்கள். 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அவர் இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, நேசிக்கிறேன் என்றால் போதுமானது. நல்லா கவனிங்க, இதே வார்த்தை தான் மறுபடியும் 3 விசை பேதுருவிடத்தில் கேட்கிறார். ஏன் 3 விசை பேதுருவிடத்தில் கேட்க காரணம் என்ன தெரியுமா? 3 விசையும் பேதுரு ஆண்டவரை சபித்தான். அவனுக்கு அந்த சபித்தது தவறு, இதை நான் ஒன்றுமில்லை என்பதை தன் இழப்பீடை அவனுக்கு உணர்த்தும்படிதான் மறுபடியும் ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? ஐயா, என்னை நேசிக்கிறவர் யார் தெரியுமா? அந்த வசனத்தின் துவக்கம் இப்படியா சொல்லுகிறது, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு. இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதுல 9வது வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. 21:9, யோவான் 21:9. போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். நல்லா கவனிங்க, என் ஆண்டவர் இழப்பீடுல தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். என்ன இழப்பீடு? உதாரணமாய் சொல்லுகிறேன். 21ஆம் அதிகாரத்தில் சீசர்கள் தன்னை நேசித்தவரை மறந்து போனார்கள். தன் நேசித்தவரை மறந்து தான் கூட 3½ ஆண்டு காலம் பரம தரிசனத்தை குறித்து பேசினவரை மறந்து போனார்கள். இப்பொழுது மறுபடியும் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய, இன்னைக்கு நம்மளை போல தன்னுடைய தேவையை சரி செய்து கொள்ள இப்ப எங்க போயிட்டாங்க? தான் வேண்டாம் என்று விட்டு வைத்த சகலவற்றையும் கையில் எடுத்துக்கொண்டு கடலுக்கு நேராய் போய்விட்டார்கள். போனவன என்ன நடந்துச்சு? ஒன்னும் பழைய நிலைதான். மறுபடியும் ஆண்டவர் உங்களை ஆதி நிலையில வச்சுதான் அவர் உங்களை தொடுவார். நல்லா கவனிங்க, இவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்ப அவர் அன்பின் வெளிப்பாடு எப்படி தெரியுமா? வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவர் கரையிலே வந்திறங்கின பொழுது என்ன இருந்துச்சு? கரையில அப்படின்னா கடற்கரை ஓரத்தில். கடற்கரை ஓரத்தில் அடுப்பு பத்த வச்சவங்களுக்கு தெரியும். கடற்கரை ஓரத்தில் அடுப்பு பத்த வைக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த அடுப்பு பத்த வைக்கிறதுனுடைய வேதனை. தீக்குச்சி காலியானால என்னதான் நடக்கும்? ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த இடத்துல அறுப்பு மட்டும் பத்த வைக்கல, தீய மட்டும் பத்த வைக்கல. அதுல என்ன வச்சிருந்தாரு? மீனை சமைச்சு வைத்திருந்தார். அதுல அப்பமும் சுட்டு வைத்திருந்தார். பாருங்க,
உங்களை என்னை அவர் நேசிக்கிறதற்கு, உங்களை என்னையும் மறுபடியும் அவர் தன்னண்டையில கொண்டு வர்றதுக்கு அவர் கரையில கஷ்டப்பட்டு கரையை நெருப்ப போட்டு மீனையும் அப்பத்தையும் ஆயத்தமாகி தான் உங்கள்கிட்ட வர்றாரு. இழப்பீட கொடுத்து தான் உன்கிட்ட இழப்பீட கேட்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் இழப்பீட கொடுக்கிறாருங்க. இழப்பீடு தான் அன்பு. இப்போ பேதுருட்ட கேட்கிற, நீ என்னை நேசிக்கிறாயா? 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 ஆமா நேசிக்கிறான் ஆண்டவரே. இப்போ அவனுக்கு சொல்றாரு பாருங்க, 18வது வசனம், யோவான் 21:18 வாசிங்க. நல்லா கவனிங்க, வசனத்தை நல்லா கவனிங்க. நீ இளமையதா இருந்த பொழுது நீ உன்னை நீயே அரை கட்டி கொண்டாய், நீ உன் இஷ்டமான இடத்துல நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதில் உள்ளவனாய் ஆகும்போது வேறொருவன் உன் அறையை கட்டி, எது இழப்பீடு தெரியுமா? இதுவரைக்கும் நீ இஷ்டமான இடத்துக்கு நீ போன, ஆனா இனி நீ என்னை அன்பு செய்யறன்னு சொல்றல்ல, நீ இஷ்டமான இடத்துக்கு போக மாட்ட, நீ இஷ்டம் இல்லாத இடத்துக்கு தான் அவர் உன்னை நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சதமா லேலியா வர மாட்டுக்கு பாருங்க. லேலுயா, இதுதான் அன்பின் வெளிப்பாடு. இது வரைக்கும் நான் என்னுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருந்தேன், இனி அவர் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுதான் இழப்பீடு. இழப்பீடிலே அவர் அன்பு வெளிப்பட்டது. என்னை அவர் சொல்றார், நீனும் எதையாகிலும் இழந்துதான் அவர் அன்பின் கைச்சிலை பிடித்துக் கொள்ள வேண்டும். பேதுரு சொல்றான், சரியா ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் என் விருப்பப்படி, இதுவரைக்கும் நான் என் விருப்பத்தின்படி இழப்பீடு இல்லாம எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவே முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. இழப்பீடு இழக்கணும். இன்னைக்கு ஆண்டவருக்கா எதை இழந்திருக்கிறோம்? ஆண்டவருக்கா எதை விட்டு கொடுக்கிறோம்? நீங்க ஊழியக்காரனுக்கு விட்டு கொடுக்க வேண்டாம், ஊழியக்காரனுக்காக இழக்க வேண்டாம். ஆனா ஆண்டவருக்காக எதை இழந்திருக்கிறீங்க? ஆண்டவருக்காக எதை விட்டு கொடுத்திருக்கிறீங்க? ஆண்டவருக்காக எதை விட்டு அவரை பின்பற்றி வந்தீர்கள்? யோவான் 6:66 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யோவான் 6:66, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? சீசரில் 66 வைங்க, 66 வைங்க. அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடைய கூட நடவாமல் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். அவர் கூட நடக்க விரும்புகிற அனுபவம் தான் அவரை நேசிக்கிறது. ஆனால் அவரை நேசிக்க மனதில்லாமல் அவரை விட்டு போகிற கூட்டம் அநேக இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. அவரை நேசிக்க ஆள் அல்ல. அவர் என்னை நேசிக்கணும், நான் அவரை நேசிக்கணும். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, நான் அவரை நேசிக்கணும். எதை இழந்தாகிலும் நீங்க நேசிச்சீங்கன்னா, நீங்க உங்களுடைய நேசத்தின் ஆழம் எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க உதாரணமா பாருங்க. நீங்க ஒரு பொருளை நேசிச்சு பாருங்க. இன்னைக்கு அன்பு வாலிப தம்பிமார்ட்ட கேட்டா உங்க ட்ரீம் ப்ராஜெக்ட் என்னன்னா ஒரு வண்டி சொல்லுவாங்க, ஒரு வண்டியை சொல்லுவாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் நல்ல டெக்னாலஜி அறிவுள்ளவன்னா என்ன சொல்லுவாங்க? எனக்கு ஒரு ஐபோனு வேணும், அதுவும் இந்த மாடல் தான் வேணும் விரும்புகிறான். ஆனால் அதை பெறுறதுக்கு எவ்வளவு ஓடுறான்? அதை பெறுறதுக்கு எவ்வளவு ஓடுறான்? வீட்டில் அம்மா யார்ட்டையாட்ட ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டான்னா என்கிட்ட சுத்தமாக பைசாவே இல்லை. ஆனால் ஏதாட்டும் ஒரு லோன் வரட்டும் உடனே ஓடி வருவான், ஏமா எனக்கு ஒரு மொபைல் எடுத்து கொடுங்க. ஏன்னா அவன் அதை அதிகமாக நேசிக்கிறான். ஒரு வண்டியை அதிகமாக நேசிக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த வண்டி சத்தம் காட்டாலும் என்ன பண்ணுவான்? சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சத்தமாக சொல்ல மாட்டேங்கல. விருப்பம். அப்ப இன்னைக்கு கொஞ்சம் அதை அப்ளை பண்ணி பாருங்க. ஆண்டவர் மேல நான் விருப்பமா இருக்கிறேன்னா இழப்பீடில் தான் அவர் அன்பு வெளிப்படும். இழப்பீடில் அவருடைய அன்பு வெளிப்படும். எளிய வைராக்கியம் கொண்டான். பரவாயில்ல, பஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில என் தேவனால் என்னை போஷிக்க கூடுன்னு அவன் அறிந்தான். அதனாலதான் தைரியமாக ஆகாப்புக்கு முன்னாடி போய் பேசுறான். அதனாலதான் தைரியமாக ஆகாப்புக்கு முன்னாடி, ஐயா ஒரு தேசத்தின் ராஜாவை புறம் தள்ளிட்டு எப்படி வாழ முடியும்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க ராஜ அரண்மனையில ராஜ அலுவலர் வேலை, சும்மாலாம் வேலை பார்க்கல. என்ன வேலை பார்த்தாங்க? ராஜ அரண்மனையில ராஜாவினுடைய ஆபீஸ் ஒர்க்கர்ஸ். என்ன ஒர்க்கர்ஸ்? ஆபீஸ் ஒர்க்கர்ஸ்.
அவங்கெல்லாம் அழகில்லாதவங்கலாம் கிடையாது. நீங்க தானியேல் 1 வாசிச்சு பாருங்க, அழகுள்ளவர்கள். அவங்கெல்லாம் அறிவில்லாதவங்க கிடையாது. தானியேல் 1 வாசிச்சு பாருங்க, அவங்க அறிவுள்ளவர்கள். அவங்கெல்லாம் திறமை இல்லாதவர்கள் கிடையாது. தானியேல் 1 வாசிச்சு பாருங்க, அவன் திறமை உள்ளவன். இன்னைக்கு எக்ஸாம் வந்துட்டுன்னா நம்மளால ஆலயத்துக்கு வர முடியல. ஏன்னா நான் யாரு? இந்த எக்ஸாம் படிச்சாதான். ஏங்க நீங்க படிச்சாலும் சரி படிக்காட்டாலும் சரி, நீங்கள் அறிவுள்ளவர்களானால் கர்த்தர் உங்களை அந்த எந்த இடத்துல அவமானப்படுத்தமா நடத்துவார் என்பதை நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற இழப்பீட்டின் அன்பு. நீங்கள் உங்க அன்பு எதில் வெளிப்படுது தெரியுமா? இழப்பீட்டில் வெளிப்படும். நீங்க எதை இழந்திருக்கிறோம்? ஆனால் அவர் மட்டும் என்னைய தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தார். இழப்பீடு தான் அவர் அன்பின் வெளிப்பாடு. ஆகையினால எதை இழந்தாகிலும் அவர் அன்பின் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா.